வணக்கம். அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்கும் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை 1% கூட அவரால் 11 தேர்தல்களில் வெற்றியடையவில்லை. அந்த 11 தேர்தல்கள் அதிமுக களம் சரியாகத்தான் இருந்தது. தொண்டர்கள் அவர்கள் மிகவும் சிறப்பான வேலைகளை தான் ஈடுபட்டார்கள், மன திருப்தியுடன். ஆனால் தலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உட்கட்சி மோதல், ஒற்றுமையை சீர்குலைக்க எடப்பாடி போட்ட சதித்திட்டம். இதனால் தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளை. இதனால் மனமுடைந்து பலரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அவர்கள் தாவேகாவிலும் திமுகவிலும் இன்னும் பல கட்சியிலும் இணைந்து அமைச்சர்களாக, சபாநாயகராக, எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது சசிகலா அவர்களை சந்திக்கவும், அதே சமயம் பாஜகவில் இருந்து விலகி புதிய இயக்கம் ஒன்றை நடத்தி வருகின்ற அண்ணாமலை அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றால் எதிர்கால அரசியல் இளம் தலைமுறையினர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும், அதேபோல சரியான பாதையில் அதிமுகவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும். திமுகவில் உதயநிதி இளம் தலைமுறை அரசியல்வாதி, அதேபோல தாவேகாவில் முதல்வர் விஜய் அவர்கள் இளம் தலைமுறை அரசியல்வாதி. அதேபோல அதிமுகவிலும் எடப்பாடி இருந்தால் சரியாக வராது. அவருக்கு பதில் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றால் இளம் தலைமுறை அரசியல்வாதி, மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் சரியான கருத்துக்களை முன்வைப்பதற்கும் அது உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்ற காரணத்தினால் இதற்கு சசிகலா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலில் எடப்பாடியை பதவியிலிருந்து நீக்குவதற்கும், அதே சமயம் அண்ணாமலை அவர்களை தலைமை பொறுப்பேற்க வைக்க திட்டமிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த முயற்சி கை கொடுக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவின் வளர்ச்சிக்காக அண்ணாமலை அவர்கள் பதவியேற்றால் அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்றால் வெற்றி கிடைக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.